Good morning, champion. This is Professor Aswin from Government Project Technology. என்ன பார்க்க போறோம் வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். வெல்டிங் டிஃபெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் வந்து porosity. porosity எப்படி ஏற்படுது அப்படினா porosity is caused by the entrapment of gas bubbles. ஒரு gas bubbles வந்து உள்ள மாட்டிக்கிச்சு அப்படினா அது porosity ஆயிடும். By the freezing dendrite during the cooling of the weld pool. weld pool கூல் ஆகும்போது அந்த freezing dendriteனால வந்து இந்த porosity ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படினா slag inclusion impurity சொல்லுவாங்க. இது என்னன்னா inclusion may be caused by the compounds. என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஆக்சைடு, ஃப்ளக்ஸ், எலக்ட்ரோட் கோட்டிங் மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ட்ராப்ட் இந்த வெல்ட் ஜோன் ஆச்சுன்னா அது வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. அடுத்தது இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் அண்ட் பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூசுவலி காஸ்ட் வித் இன்சஃபிஷியன்ட் ஹீட் இல்லை டூ ஃபாஸ்ட் ட்ராவல் ஆஃப் டார்ச் ஆர் எலக்ட்ரோடு. ஒரு எலக்ட்ரோடு வந்து வேகமாக நகர்த்திட்டு போனோம் அப்படின்னா வந்து இது இன்சஃபிஷியன்ட் ஹீட்னால வந்து இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் திஸ் கேன் பி அவாய்ட் பை ரைசிங் த டெம்பரேச்சர் ஆஃப் பேஸ் மெட்டல். ஸோ பேஸ் மெட்டல் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி க்ளீனிங் த வெல்ட் ஏரியா ப்ரொவைடிங் எனஃப் ஷீல்டிங் கேஸ் வச்சு நம்ம கூட அவாய்ட் பண்ணலான்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்டிங் டிஃபெக்ட்ல அண்டர் கட்டிங் அப்படின்னு இருக்கு. அண்டர் கட்டிங் எதனால அப்படின்னா இட் இஸ் அ மெல்டிங் ஆர் பர்னிங் அவே த பேஸ் மெட்டல். அப்படியே கொஞ்சம் மெல்ட் பண்ணி பேஸ் மெட்டல் வந்து அதை பர்னிங் அவே த மெட்டல் அந்த டோ ஆஃப் த வெல்ட் அஸ் ஷார்ப் ரிசஸ் ஆர் நாட்ச். டோவில் வந்து ஷார்ப் ரிசஸ் ஆர் நாட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அண்டர் கட் கேன் பி as a stress riser. undercut ஆச்சுனா stress riser reduce the fatigue strength of the joint. undercutனால வந்து fatigue strength வந்து இழக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஓவர் டேப்பிங் அப்படின்றது தான் இது. ஓவர் டேப்பிங்னா the weld material is beyond the root of the weld அப்படின்றதுனா occurs due to the insufficient travel speed which permit the weld puddle to more ahead of electrode, also due to the insufficient angle அப்படின்றது. இது வந்து ஓவர் டேப்பிங்கான காரணம். வெல்ட் மெட்டல் வந்து பியாண்ட் த ரூட் ஆஃப் த வெல்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த வெல்ட் மெட்டல் இஸ் பியாண்ட் த ரூட் ஆஃப் அக்கர்ஸ் டியூ டு இன்சஃபிஷியன்ட் டிராவல் ஸ்பீட். ஒரு டிராவல் ஸ்பீட் வந்து போதுமானதாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்னா விச் பர்மிட் த வெல்ட் மெட்டல் டு மூவ் அவே ஆஃப் த எலக்ட்ரோட் ஆல்சோ டியூ டு த இன்சஃபிஷியன்ட் ஆங்கிள்னு சொல்றாங்க. அடுத்தது கிராக்ஸ் வந்து எதுனா இட் கேன் பி லீட் டு த ப்ரீமெச்சூர் ஃபெயில்யூர் அப்படின்றாங்க. பர்டிகுலர்லி டைனமிக் லோடட் காம்பனன்ட் வந்து இந்த கிராக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸ் ஆர் லாங்கிடியூடல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் கிராக் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் கிராக்கும் இருக்குது அப்படின்றது. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். வெல்டிங் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் வெல்டிங், டூரிங் வெல்டிங், ஆஃப்டர் வெல்டிங் 3 வகையாக பண்ணலாம். வெல்டிங் டெஸ்டிங் டெக்னிக் என்னென்னா டெஸ்ட்ரக்டிவ், நான் டெஸ்ட்ரக்டிவ் 2 இருக்குது. நான் டெஸ்ட்ரக்டிவ்ல மேஜர் டைப்ஸ் ஆஃப் என்டிடி ஸோ எல்லாம் யூஸ் பண்ணுவோம். டெஸ்ட்ரக்டிவ்ல டென்சில் டெஸ்ட், பெண்ட் டெஸ்ட், ஹார்ட்னஸ் டெஸ்ட், டஃப்னஸ் டெஸ்ட், ஃபெட்டிக் டெஸ்ட்லாம் வந்து டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் வரும். டிடெக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஃப்ளா எப்படி கண்டுபிடிக்கலாம்? விஷுவலாக கண்டுபிடிக்கலாம். மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் மூலமாக கண்டுக்கலாம். ஃப்ளோரசன்ட் டை பெனிட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லலாம். அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஃப்ளாஸ் வந்து எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி, அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அண்ட் எட்டி கரண்ட் டெஸ்டிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா வெல்டிங் டிஃபெக்ட்ஸும் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் வெல்டிங் இன்ஸ்பெக்ஷனும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.